பரவாயில்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கு. ஒரு எமோஷனலாகவும் சரி லாஃப்டராகவும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படின்னா வந்து செம்மையை எடுத்துட்டு போறாங்க, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்புறம் செம்மையை எடுத்துட்டு போறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் சப்ஜெக்ட் தான். இந்த ஸ்கூல் ஃப்ரேம்ஸ் எல்லாம் காமிக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது யாருக்காவது எல்லாருக்குமே சொல்றேன் மோஸ்ட் ஆஃப் த ஆளுக்கு ஸோ க்ரஷோ லவ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த க்ரஷை கண்டிப்பா நமக்கு ஒரு ஞாபகப்படுத்தும். ஆனா இவங்க இன்னொன்னு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம லவ் என்னதான் வந்து சொல்லாம விட்டுட்டாலும் ஒரு ஒன் சைடா இருந்தாலும் ஃபியூச்சர்ல அது சொல்லி முடிச்சோம் நமக்கு ஒரு திருப்தி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா வந்து ஃபியூச்சர்ல அவங்களுக்கு கல்யாணம் இருக்கும் அதெல்லாம் வந்து யோசிக்கிறது இல்லை. ஸோ கல்யாணம் ஆனவங்க நான் இருந்தாலும் போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அது சினிமாவா தான் இருக்கும். இப்போ போய் வந்து நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொன்னா அந்த புருஷனோ பொண்டாட்டியோ கண்டிப்பா செருப்பால் அடிப்பாங்க, அவங்க லைஃப் வந்து கண்டிப்பா வீணா போயிடும். ஸோ சினிமா மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அதான் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய வந்து இந்த கருத்து ஊசி போட நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 கேமியோ வர வருது. அந்த கேமியோ வந்து தேவையில்லை. அப்பவே அந்த ஒரு தியேட்டர் ஒரு பர்ஸ்ட் பண்றதுக்காக அந்த கேமியோ வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும் படம். அபிஷன் வந்து எப்படின்னா வந்து நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையன் நமக்குள்ள இருக்கிறவர் போய் அங்க நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோணுது. ஹீரோனா பந்தாவா இருப்பாரு, செம்மையா ஸ்டைல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இருக்கும். பட் இவரை பார்க்கும்போது நமக்குள்ள ஒருத்தர் நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த டான்ஸும் சரி, அவரோட அந்த டைலாக் எக்ஸ்பிரஷன் பண்றதும் சரி, எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்ஸும் 2 பேருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எஃபெக்ட் போட்டு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இல்ல 96 மாதிரி இது வந்து எப்படின்னா 90s கிட்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ் வந்து 2 பேருமே கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 90sல நடக்கிற ஒரு கதை அதை கண்டினியூ பண்ணி அந்த லவ் எப்படி கண்டினியூ பண்ணலாமா, அந்த லவ் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரூ லவ்ங்கிறது கடைசியில கிளைமேக்ஸ் ஒரு சொதப்பல் பண்றாங்க. ட்ரூ லவ்வா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கணும்பா, ஜஸ்ட் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். பட் ஒரு லவ்வை வந்து ஒரு மெமரி ஆக்கிட்டாங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் ட்ரெடிஷ்னல் மக்கள் வயசானவங்களுக்கு இந்த படம் அவ்வளவா பிடிக்குமான டவுட் தான். பட் யூத் ஆடியன்ஸ் அண்ட் நார்மல் ஆடியன்ஸ் இதை கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். காமெடி அபிஷனோட காமெடி பிளஸ் அந்த ஹீரோயினோட காமெடி எல்லாம் வந்து அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது வந்து நல்ல லாஃப் பஸ்டா இருக்கவொன்னு எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பேச ஆரம்பிச்சோன்னா அந்த லாஃப் அந்த அப்படியே குறைஞ்சிருது. மறுபடியும் லாஃப்டர் கொடுக்குறாங்க. ஸோ போயிட்டு வரதுனால மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்டர்டைன் பண்ணிடுது. ரொம்ப போர் அடிக்காம இருக்கு. இல்ல அவர் ஆக்சுவலி வந்து யதார்த்தமா பண்றதுனால பிரதீப் மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. நான் கூட ஸ்டார்டிங்ல அப்படிதான் ஃபுல்லா அப்படிதான் கண்டினியூ பண்ணுவாரோ அப்படின்னு தோணுச்சு.